வினையை தீர்ப்போனே, சுகந்தத்தின் பூர்ணஸ்வரூபனே, குருவாகி வந்த சிவனே, உருவாகி நின்ற பேரொளியே. ஓம் சாந்தி. அன்பான தந்தை கூறுகின்றார், எவ்வாறு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உடற்பயிற்சி செய்கின்றார்களோ அதை போன்று ஆத்மாவை ஆரோக்கியமாக சக்திசாலியாக வைத்துக்கொள்ள ஆன்மீக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அனைவரும் ஆன்மீக ட்ரில் செய்வோம். சாகாரி, ஆகாரி, நிராகாரி மற்றும் அலங்காரி ஸ்வரூபத்தின் ட்ரில் செய்வோம். சாகாரி, நான் ஆத்மா சாகார உடலில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பிரகுட்டி என்னும் சிம்மாசனத்தில் மணி போன்று அமர்ந்திருக்கின்றேன். திவ்ய ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து அழகான பிரகாசம் நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஆகாரி, நான் ஆத்மா ஒளியின் உடலில் நானும் ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். முற்றிலும் ஒளியின் உடலில், பிரகாசமான உடலில் இருக்கின்றேன். நாலாபுறமும் திவ்ய பிரகாசத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நிராகாரி, முற்றிலும் நான் எனது நிராகார ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து ஜொலிக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றேன். தன்னுடைய ஸ்வரூபத்தை பார்ப்போம். நான் நிராகார சைத்தன்ய மணியாக இருக்கின்றேன். அலங்காரி, நாம் நம்முடைய தேவதா ஸ்வரூபத்தை, அலங்கார ஸ்வரூபத்தை பார்ப்போம். பிரகுட்டி என்னும் சிம்மாசனத்தில் அலங்கரிக்கப்பட்டு நான் ஆத்மா அமர்ந்திருக்கின்றேன். சர்வ குணங்கள் நிறைந்து 16 கலைகள் நிறைந்து இருக்கின்றேன். நன்றாக அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேவதா உடலில்
நான் ஆத்மா இருக்கின்றேன். மீண்டும் சாகாரி தன்னை சாகார உடலில் பிரகுட்டி என்ற சிம்மாசனத்தில் பார்ப்போம். நான் சேவிக்கக்கூடிய ஆத்மா உடல் எனும் ஆடையை அணிந்திருக்கின்றேன். மீண்டும் ஆகாரி நாம் சூக்ஷ்மவதனம் செல்வோம். அங்கு நமது ஃபரிஷ்தா ரூபத்தை பார்ப்போம். எப்படி பிரம்மா பாபா முழுமையான ஃபரிஷ்தாவாக இருக்கின்றாரோ அதை போன்று நானும் ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். அவர் முன்னால் அவரது சக்திசாலியான திருஷ்டியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் நிராகார ஸ்வரூபத்தை பார்ப்போம். நிராகார தாமத்திற்கு செல்வோம். நிராகார விதை ஸ்வரூப ஸ்திதியில் நிலைத்திருப்போம். அலங்காரி மீண்டும் தேவி தேவதைகளின் யுகத்திற்கு செல்வோம். அலங்காரம் செய்யப்பட்ட அழகான தெய்வீக உடலில் நான் ஆத்மா இருக்கின்றேன். முழுமையான ஆத்ம அபிமானியாக இருக்கின்றேன். உலகத்தின் எஜமானனாக இருக்கின்றேன். இன்று நாள் முழுவதும் இவ்வாறே சாகாரி, ஆகாரி, நிராகாரி மற்றும் அலங்காரி ஸ்வரூபத்தின் அழகான பயிற்சியை செய்து கொண்டிருப்போம். அவ்வப்பொழுது சூக்ஷ்மவதனம் செல்வோம். அங்கு பாப்தாதாவோடு ஃபரிஷ்தாவாக பயிற்சி செய்வோம். அவ்வப்பொழுது பரம்தாமத்தில் சிவ பரமாத்மாவோடு உரையாடல் செய்வோம். அவ்வப்பொழுது தெய்வீக உலகமான ஸ்வர்க்கம் செல்வோம். இவ்வாறு நாள் முழுதும் இந்த ஆன்மீக ட்ரில்லில் நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி. அமைதி